ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை விதித்த உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தது. இது தொடர்பாக தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக பதிலளிக்க எதிர்மனுதாரர்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீன் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, அதே போல பார்களுக்கு உரிமம் வழங்கியது, மதுபானங்களை சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்கு அந்த வாகனங்களை ஒப்பந்த பணியில் அமர்த்தியது, இப்படி பல விவகாரங்கள்ல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சார். அந்த மனுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஏற்கனவே குதிரை பேர வழக்குல ஜாமீன் பெற்று வெளியான அதே நாள்ல இந்த வழக்குல காவல்துறையினர் தன்னை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கையாக இருக்கிறதாலும் சரிதான், அதுல என்னுடைய பேரே இல்லை, புகார்லையும் என் பேர் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை இந்த வழக்குல கைது செஞ்சிருக்காங்க. இதனால இந்த மாநில போலீசார் இந்த வழக்கை விசாரிச்சது ஏற்றுக்க முடியாது, இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த ரமேஷ் அவர் கரூரை சேர்ந்த ஒரு ஒப்பந்ததாரர், அவரு தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அவர் சம்பந்தப்பட்ட வழக்கை மட்டும் விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்புல உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மனுவுக்கு பதிலளிக்கும்படி எதிர்மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே சமயம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை, அதாவது டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த தடை விதிக்க அந்த உத்தரவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறது. இதற்கிடையில இதே வழக்குல ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் தான் ஜாமீன் வழங்கி இருந்தது. அதாவது இது ஜாமீன் உத்தரவை மேலும் நீட்டித்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.